ஹாய் நண்பா நண்பீஸ். ஆக்சுவலி ஜனநாயகன் மூவி இன்னுமே ரிலீஸ் ஆகலை. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இன்னும் கேஸ் வந்து டிலே பண்ணி போயிட்டே இருக்காங்க. மூவியை எலெக்ஷன் வரைக்குமே ரிலீஸ் பண்ணுவாங்களான்னே தெரியல. பேசாமல் மூவி ரிலீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சை கூட தேட்டரில் ரிலீஸ் பண்ணலாங்க. நாங்கள் கொண்டாடி தீர்த்துருவோம். ஸோ இதை ஏன் சொல்ல வந்தேன்னா, இன்றைக்கி ஜனநாயகன் ஆடியோ லான்ச் வந்து ஜீ திரையில் போட்டிருந்தாங்கங்க. உண்மையிலே வேறு லெவல் வைப்பு. மூவியை பார்க்க முடியாமல் பண்ணிட்டாங்க. ஸோ மூவியை மிஸ் பண்ணுற வைப்பை வந்து சீரியஸாக ஆடியோ லான்ச் வந்து வேறு லெவலில் அந்த வைப்பை வந்து ஃபில் பண்ணிச்சுன்னு சொல்லலாங்க. அப்போ தான் அந்த தாட் எனக்கு தோணுச்சு, பேசாமல் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சை கூட தேட்டரில் ரிலீஸ் பண்ணலான்னு. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த ஜனநாயகன் படத்தினுடைய இந்த ஆடியோ லான்ச் இங்கே அண்ணியோட கான்சர்ட்லேயும் சேர்ந்து நடக்கிறது. சினிமா விட்டு ஏன் போகிறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. சினிமான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல். அதுல ஒரு கரையோரமா ஒரு சின்னதா ஒரு மணல் வீடு கட்டணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். பட் அதே ஒரு மாளிகையா மாத்தி தந்தது நீங்க எல்லாரும் தான், என் ரசிகர்களாகிய நீங்க எல்லாரும் தான். நின்னது என்னோட ரசிகர்கள் தான். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, அடுத்த 30-33 வருஷத்துக்கு அவங்களோட நான் நிக்கிறோம்னு முடிவு பண்ணிட்டேன். சினிமாவையை விட்டு கொடுக்கிறேன். இந்த விஜய் சும்மா நன்றின்னு சொல்லிட்டு போறவன் கிடையாது. நன்றி கடனை தீர்த்துட்டுதான் போவான். வரைக்கும் எல்லாருக்கும் சின்ன சின்னதா ஒரு நல்லது, சின்ன சின்னதா ஒரு ஹெல்ப், அதை செஞ்சு இருந்து பாருங்க. லைஃப் ஒரு மாதிரி ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஃப்ரீ அட்வைஸ். அவருக்கு நான் ஒரு பேர் வைக்கலான் இருக்கேன். MDS. Anybody? Ramya, can you guess? Musical Departmental Store. அதாவது அந்த ஸ்டோரை திறந்து நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா அன்லிமிட்டடா என்ன வேணுமோ எவ்வளவு வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஹாப்பியா வரலாம். அது சாங்ஸா இருக்கட்டும், பிஜிஎம்மா இருக்கட்டும், இந்த மாதிரி என்ன டிசப்பாயிண்ட் பண்ணதே இல்லை அனி. அது என்னுடைய படம் ஆல்பமா இருக்கட்டும், இல்ல மற்றவங்க படம் ஆல்பமா இருக்கட்டும், படிப்படியா ஏறி போய்கிட்டே இருக்கிறாரு. ஐம் so happy for you அனி. அண்ட் என்னுடைய டைரக்டர் சமூக பொறுப்புள்ள ஒரு இயக்குனர் சொல்லலாம். ஒரு கமர்ஷியல் படமாகவே இருந்தாலும் அதுல ஒரு சமூக பொறுப்புள்ள விஷயங்கள் சொல்லணும். சார், சும்மாவே என் படத்துக்கு பிரச்சனை வரும். இதுல நான் வேற ட்ராக்கை நோக்கி போறேன். எப்படி சார் இந்த டைம்ல நீங்க படம் எடுத்து பண்றீங்களா, பரவாயில்லையான்னு கேட்டேன். அவர் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. இமீடியட்டா பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த பாசிட்டிவ் வைப் எங்க மேல திருப்பி விட்டு. ஆமா, அழுக்கா இருப்போம், கருப்பா கலையா இருப்போம், நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும், நம்ம சனம் வெறித்தனம், ஒரு மாபெரும் நாடு, அதன் வேர்களில் நம்ம வேர்வ பாரு, மரம் மேல் ஒரு கூடு, ஆவோ டுகெதர் பையா பையா, ஜாதி பேதம் லோலே தையா, ஒருத்தன் வாரானே திருத்திட போறானே, தங்கமே பிளாஸ்ட் பிளாஸ்ட். ஒரு முறைதான் உன்னை
பார்த்தால் அது வரமே, நினைத்தால் உன்னை நினைத்தால் கண்ணீர் மழை வருமே. யாரோ யாரோ நீ யாரோ தந்த நீங்க என்ன கண்ணீர். ட்ரை பண்ணாலும் நான் அழ போறது இல்லை. யார் பெற்ற மகனோ நீ யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன். ஆயிடுச்சு. எல்லாம் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. கண்ணே மணியே கண்ணிமையே என் கைக்குள்ள மலர்ந்தவளே, என் நெஞ்சில் குடியிருக்கும் நானே நாக என்று லவ் யூ தலைவா.